கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் அடைக்கலமும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் சொன்ன இரட்சண்ய கொம்பு இதுதான். இன்னைக்கு உங்க இரட்சண்ய கொம்பு இயேசு கிறிஸ்து தான். கையை தட்டி யாராவது இரட்சண்ய கொம்பே இயேசுவா. எக்காலத்தை ஊதுவது இயேசுவாவை நினைவுபடுத்துகிறது. அவர்தான் எங்கள் இரட்சண்ய கொம்பு. இது எக்காலம் அல்ல, இயேசுதான் எங்களை விடுவிக்கிறவர். எப்படி அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிறது ஒரு அடையாளமாக இருக்கிறதோ, அதே போல இந்த எக்கால சத்தம் ரட்சிப்பை கொடுக்கிற இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் எரிகோ மதில்கள் கீழே விழுந்தது. ஆகவேதான் மீதியானியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உங்கள் மதில்களும் விழப்போகிறது. எல்லாரும் 6 முறை நான் எக்காலம் ஊதும் போது நீங்கள் சத்தம் போட மாட்டீர்கள். ஆனால் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கர்த்தர் தகர்த்தெறியும்படி, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 6 முறை எக்காலம் ஊதும் போது அமைதலா இருந்தாங்களோ, நீங்களும் அமைதலா இருப்பீங்க. 7வது முறை ஊதும் போது நீங்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பீர்கள். ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிக்கொள்ளுங்க. 2 கரங்களை இப்படி உயர்த்தி கொள்ளுங்க. பெற்றுக்கொள்வது போல. இப்படி இப்படி இல்லை, இப்படி பெற்றுக்கொள்வது. உங்க பாரங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார். இப்பொழுது அந்த கால சத்தம் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு தரும்படி எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நீங்க எழும்ப முடியாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லுங்க. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். முதலாம் எக்காலம் உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரப்போகிறார். இரட்டிப்பான நன்மையை மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் உன் வாழ்க்கையில் மரித்தவைகளை உயிர்ப்பிக்க அவர் இதோ வருகிறார். மரித்து 4 நாளாயிற்று. நாருமே ஆண்டவர் குகையில் இருந்த லாசருவை பார்த்து சொன்னார், வெளியே வா, கடனை விட்டு வெளியே வா, உபத்திரவத்தை விட்டு வெளியே வா.
சிங்க கெபியை விட்டு வெளியே வா, அக்கினி சூளையை விட்டு வெளியே வா. நான்காவது ஆள், நான்காவது நபர் உன்னை அழைக்கிறார். இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நீ இழந்த கிருபைகளை, ஐந்தாம் எக்காலம், நீ இழந்த கிருபைகளை, வரங்களை உனக்கு மறுபடியும் தரும்படி ஐந்தாவது எக்காலம், கிருபைகளை பெருக்குகிற எக்காலம். ஆறாம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதன், ஆறாம் நாள் உருவாக்கப்பட்ட மிருகம், சர்ப்பத்துக்கும் உன் வித்திற்கும் அவன் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். கானா ஒரு கல்யாணத்தில் 6 கற்சாடிகளுக்குள் இருந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் உன் மாறாவை இந்த வருடம் 6வது மாதம் முடிவதற்குள் மதுரமாய் மாற்றும்படி 6வது எக்காலம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்போ இதுவரை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. எரிகோ மதில்கள் உடைய போகிறது. சிலர் தூக்கி வீசப்படுவீர்கள். சிலர் மேல அக்னி ஜுவாலை அவர் இறங்கி வருவார். சிலர் மேல எண்ணெய் ஊற்றப்படுவது போல இருக்கும். சிலருடைய உள்ளங்கையில ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும். சிலருடைய உள்ளங்கால்கள் ஒரு அக்கினி வருகிறது. தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம். ஏனென்றால் இந்த 7வது எக்காலம் உங்களை தீர்க்கதரிசியாய், ஜெயாலியாய், விடுதலையாய், உங்களை கொண்டாட்டத்திற்கு, தேசத்துக்கே அடையாளமாய் மாற்றுகிற எக்காலம். இந்த எக்காலம் துணிக்கும் போது நீங்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பீர்கள். அப்பொழுது அந்த அற்புதத்தை, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. ரெடியா? எல்லாரும் அமைதலா இருப்போம். அந்நிய பாஷை பேசாதீங்க, அமைதலா இருக்கு. கொஞ்சம் 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 ஒரு நிமிஷம் அடக்கி கொள்ளுங்க. கண்ணை திறக்காதீங்க எல்லாரும். எலியா ஒரு நேரத்தை குறித்தது போல எரிகோ மதிலை சுற்றி ஒரு நேரம் குறிக்கப்பட்டது போல கிதியோன் 300 பேரோடு சேர்ந்து ஒரு நேரத்தை குறித்து அங்கே எக்காலம் ஊதினது போல கோழி போர் விலையிலே, பெத்தேல் சபையிலே கர்த்தர் ஒரு நேரத்தை முன்குறித்தார். அது இந்த நேரம். அது இந்த நேரம். வானங்கள் திறக்கப்படுகிறதை நான் உணர்கிறேன். ஒரு பெரிய வெளிச்சம் இறங்கி வருகிறது. 7 என்பது பரிபூர்ணத்தின் எண். உங்க மேல ஒரு பரிபூர்ண ஆவி, இந்த 7 ஆவிகளும் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. 7 கண்களை உடையவன் சொல்லுகிறான். பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற அந்த கண்கள் உன்னை இன்றைக்கு கோழி போர் விலையில பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் தடைகளை உடைத்து இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக. ரெடியா?
எக்காலம் ஊதும்போது கையை தட்டி ஆவியில அடுத்த 5 நிமிஷம் நிரம்ப போறீங்க. Are you ready? தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கையத்தடி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. கையத்தடி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து சொல்லுங்க ஆமென்.